11th மேக்ஸில் நீங்கள் நல்லபடியாக மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேங்க் வித் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. அதனால் இது வந்து ரொம்ப சொற்பமான விலை தான் சரியா. அதனால் டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உடனே இந்த நோட்ஸ் வந்து என்னாச்சு கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் 7 5 மார்க் நான் வந்து அட்டன் பண்ணணும் சரியா. ஆனால் கொஞ்சமாக படிக்கணும், ஆனால் நான் 7 5 மார்க்குமே அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா. அதாவது யூனிட் வைஸ் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதெல்லாம் 5 மார்க்கில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நான் 11th பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன். செலக்டடான கொஸ்டினை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா போதுமானது. ஃபுல்லாக லெசனை ஃபுல்லாக நம்ம உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்போ யூனிட் 1ல் எத்தனை கொஸ்டின் உங்களுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 8 கொஸ்டின் மட்டும்தான். இந்த 8 கொஸ்டினை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் சரியா. ஈஸியாக ஒரு 5 மார்க் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க கொஸ்டினே நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பார்ஷியல் ஃப்ராக்ஷன், இதில் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து கொடுக்கல. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எக்ஸசைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 3 மார்க் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் நமக்கு வந்துடும் சரியா யூனிட் 2ல். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதில் இந்த 4th சம் வந்து ரொம்ப முக்கியமான சம். லாக் ஆஃப் 75/16 இருக்குது பார்த்தீங்களா, இந்த சம் வந்து ரொம்ப முக்கியமான சம்மு. அதை தெளிவாக பார்த்துங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படவே வேணாம். யூனிட் 3ல் நேப்பியர் ஃபார்முலா நல்லபடியாக பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்கள், இதில் வந்து ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த 10 கொஸ்டினை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதுமானது. இதில் நேப்பியர் ஃபார்முலாவும் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான இந்த 8th சம் சரியா, காட் ஆஃப் 180 + θ இருக்குது பார்த்தீங்களா, அந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதே மாதிரி ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் காஸ் 15 டிகிரி tan 165 டிகிரி சரியா, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 4th சாப்டர் பற்றி பிரச்சனையே இல்லை, உங்களுக்கே தெரியும். மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷனில் கண்டிப்பாக ஒரு சம் கேட்டுருவாங்க. இது இல்லாமல் அதாவது கீழே கொடுத்துருங்க பாருங்கள், அந்த 6th சம்மு எவாலுவேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதே மாதிரி என்ன பண்ணிப்பாங்கன்னா NCR NPRன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் n ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் r அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கும். அதில் ஒரு 4 சம் மட்டும் இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துங்க. அதுவும் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க கொஸ்டினை மட்டும் நீங்கள் பார்த்துங்க போதுமானது. வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேணாம், கஷ்டப்படவும் வேணாம் சரியா. அதாவது கியூப் ரூட் ஆஃப் 65, கியூப் ரூட் ஆஃப் 126, அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1/x² சரியா. இந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் பார்த்துங்க போதுமானது. 6th சாப்டரை நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்கலைனாலும் ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு வரப்போகிறதில்ல. இதில் இருக்க 5 கொஸ்டினை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதுமானது. நான் இன்டூ நார்மல் ஃபார்ம், அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பேரலல் லைனு, இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது. அதுக்கப்புறம் யூனிட் 7ல் கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த ஃபேக்டரேஷன் மெத்தட்லேருந்து ஒரு சம் கேட்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த செகண்ட் சம் இருக்குது பாருங்கள், ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி ABC × 1 + 1/a 1 + 1/b + 1/c இருக்குது பார்த்தீங்களா. இந்த சம் நமக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம், அதை பார்த்துங்க. 8th சாப்டர் ரொம்ப பிரச்சனையே இல்லை, ஈஸியான சாப்டரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3rd கொஸ்டினுக்கு பாருங்கள் 4EF அப்படிங்கிற கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு கேட்கலாம், எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட் இதில் கொடுக்கல, அந்த கொஸ்டினை நீங்கள் பார்த்துங்க சரியா. அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் கோப்ளானர் கொஸ்டின், அதுக்கப்புறம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சரியா, இந்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியமானது. யூனிட் 9ல் இப்போ நீங்கள் பார்க்குற கொஸ்டின் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. மொத்தம் ஒரு 6 கொஸ்டின் இருக்குது. யூனிட் 10லேயும் அதே மாதிரி தான் சரியா. இதில் இருக்க ஒரு 7 கொஸ்டினை மட்டும் நீங்கள் பார்த்துங்க போதுமானது. யூனிட் 11 பொறுத்த வரைக்கும் மெத்தட் 1, மெத்தட் 2, மெத்தட் 3, மெத்தட் 4ன்னு சொல்லி ஒரு 4 மெத்தட் இருக்குல்ல, அந்த 4 மெத்தடை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா போதுமானது. இதில் இருக்க கொஸ்டினையும் பார்த்துங்க. யூனிட் 12 பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க கொஸ்டினை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் இருக்குது. இந்த மிஷின் 1, மிஷின் 2 சரியா, அப்புறம் இன்ஜினியர் 1, இன்ஜினியரிங் 2, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதோட PDF ஃபைல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துட்டு எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.